வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள 100 பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ், தலைமை செயலாளர் சரத் சௌஹான், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி வரலாற்று மற்றும் பாரம்பரிய சிறப்புமிக்க மாநிலமாக திகழ்வதாகவும், இங்குள்ள பழமையான கட்டிடங்கள் மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் புதுச்சேரியின் பழைய கடல் வணிக வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் முக்கிய நினைவு சின்னமாக இருக்கும் என்றார். சுற்றுலா வளர்ச்சியால் மாநில வருவாய் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், மேலும் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கோரப்பட்டுள்ளதாகவும், சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். நல்ல கல்வி, மருத்துவம், குடிநீர் வசதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரி மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில சான்றோர்குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் பத்மஸ்ரீ சிலம்பு செல்வர் டாக்டர் மாப்போ சிவஞானம் 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை மெயின் ரோட் பாக்கமுடியான்பேட் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் மாப்போ சிவஞானம் திருவுருவ சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். மேலும் இந்த ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன், சபாபதி ஆனந்த செல்வராஜ், சக்திவேல், ஓம் சக்தி நடராஜன், புகழேந்தி, கோபாலகிருஷ்ணன், ஜனார்த்தனன், மணி, கிருபாகரன் உள்ளிட்ட பேரவை நிர்வாகிகளும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அப்படியே படம் கொஞ்சம் முன்ன வந்து போடுங்க. அப்புறம் போடுங்க ஐயா, பூ போடுங்க. பரத் அப்படியே போடுங்க. அண்ணா கொஞ்சம் வாங்க, வாங்க. ஐயா கொஞ்சம் உள்ள போங்க நீங்க. புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் மறுசீரமைக்கப்பட்ட பாரம்பரிய நீர்நிலையான முடியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். உலகளாவிய வெளியீட்டாளர்கள் மற்றும் இணையவழி சில்லறை விற்பனையாளர்களுக்கு லுமினா டேட்டா மேட்ரிக்ஸ், தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை மற்றும் உள்ளூர் சமூக பங்குதாரர்கள், மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து இந்த மறுசீரமைப்பு திட்டத்தை மேற்கொண்டது. நீர் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், நிலத்தடி நீர் செறிவூட்டலை மேம்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாப்பது ஆகிய நோக்கங்களுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர்கள்,
சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் நீர்நிலையை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வள மேலாண்மை மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. உள்ளூர்வாசிகள், சமூக அமைப்புகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் லுமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனம் இணைந்து செயல்பட்டது இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். நிகழ்ச்சியில் பேசிய லுமினா டேட்டா மேட்ரிக்ஸ் மற்றும் TN QTech நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஷமீர் கனோடியா, முடியன்குளத்தின் மறுசீரமைப்பு சமூக ஒத்துழைப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீர்வளம் மற்றும் சமூக வளங்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். சமூகங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நீண்டகால பயனளிக்கும் திட்டங்களை எங்களின் ESG உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் என்றார். விழாவில் உரையாற்றிய பிரமுகர்கள், நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினர். மேலும் இத்தகைய பொது வளங்களை நீண்டகாலம் பராமரிப்பதில் சமூக பங்கேற்பும் அரசு தனியார் கூட்டாண்மையும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தனர். முடியன்குளத்தின் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் மூலம் உள்ளூர் நீர்வளம் மேம்படுவதோடு சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கவும் எதிர்கால சந்ததியினருக்கான இயற்கை வளங்களை நிலைநிறுத்தவும் இந்த திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டிவனம் அடுத்த மொலசூர் கிராமத்தில் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நடத்தும் பாரம்பரிய தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி இஸ்லாமியர்கள் பஞ்சாயன் அழைக்கப்படும் புனித சின்னத்தை மலர்களால் அலங்கரித்து தாரை தப்பட்டை முழக்கத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். ஊர்வலத்தின் போது தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என பக்தர்கள் பஞ்சாவிற்கு தண்ணீர் ஊற்றி பூமாலை மற்றும் பட்டு துணிகளை அணிவித்து வழிபட்டனர். பின்னர் புனித சின்னம் அங்குள்ள தொழுகை நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் ஓதப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் உறவினர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் சிறப்பம்சமாக இஸ்லாமியர்களுடன் இணைந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபாடு மற்றும் தீமிதி நிகழ்வில் பங்கேற்றனர். இது அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் மத நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வழிபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 1975ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலை காலத்தில் நடைபெற்ற ஜனநாயக மீறல்கள் மற்றும் மக்களுக்கு நேர்ந்த பாதிப்புகளை விளக்கும் பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சேவா பாரதி மாநில பொதுச் செயலாளர் இளங்குமரன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் வரவேற்புரையும் அமாவாசை நோக்க உரையும் நிகழ்த்தினர். மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை உரையாற்றினார். அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்துரை வழங்கினார். இளங்குமரன் சம்பத் நெருக்கடி நிலை காலத்தின் வரலாற்று பின்னணி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இறுதியில் நாகராஜ் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியின் போது நெருக்கடி நிலை காலத்தை அனுபவித்த மூத்த நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி, பழனி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், அசோக் பாபு, தங்க விக்ரமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களான தமிழ்மாறன், ரஞ்சித், ருத்ரகுமாரன், மூத்த நிர்வாகிகள் தாமோதரன், இளங்கோவன், அன்பு செல்வம், துரை கணேசன், கருணாகரன், ரவிச்சந்திரன், அணி தலைவர்கள் தாமரை செல்வி, காத்தவராயன், மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ், உலகநாதன், அனிதா, சுகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
மாநிலம், மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா டிரஸ்ட் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. ராஜா தியேட்டர் சிக்னல் பகுதியில் தொடங்கிய பேரணி மகாத்மா காந்தி சிலை வழியாக கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. இதில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியை ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சதீஷ்குமார், கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன், பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி, சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர் தட்சிணாமூர்த்தி, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி கௌரவ தலைவர் உதயகுமார், கேலக்ஸி என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திலீப்குமார் கோவிந்தன் உள்ளிட்டோர் ஒத்துழைப்பு வழங்கினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கும் டிரஸ்ட் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ரமேஷ் மற்றும் மாணவர் சமூக செயற்பாட்டாளர் தருண்குமார் ஆகியோர் போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதனால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா டிரஸ்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலரும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி தலைவர் பிரபு முன்னின்று ஒருங்கிணைத்தார். புதுவை சான்றோர்குல தர்ம பரிபாலன சபை சார்பில் சிலம்பு செல்வர் திருமயிலை பொன்னுசாமி சிவஞான கிராமினியார் 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மாப்போ சிவஞானம் திருவுருவப் படத்திற்கு சபையின் தலைவர் சாமிநாதன் கிராமணியார் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் சித்தன்குடி கிராமணியார் வளாகத்தில் அமைந்துள்ள மாப்போ சிவஞானம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சபையின் பொதுச் செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்கம் ராஜு, துணை பொருளாளர் பன்னீர்செல்வம் கிராமணி, துணை செயலாளர்கள் காமராஜ், குருமூர்த்தி, ஆறுமுகம், கண்ணன், பரத், மகளிர் அணி நிர்வாகிகள் பாரதி கண்ணம்மா, லக்ஷ்மி பாபு உள்ளிட்ட தலைமை சபை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி நாடார் பேரவை நிர்வாகிகளான சாமி அண்ணாச்சி, குமார் அண்ணாச்சி, பல்வேறு தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சபையின் இளைஞரணி தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி புரணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகள் பழமையான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முழியன் குளத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குளத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குல புனரமைப்பு பணிகளுக்காக மார்டன் குழும அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டிருந்தது. இதற்காக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு திட்டத்தில் பங்களித்ததற்கான நினைவு பரிசை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமிருந்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் குழுமத்தின் சமூக பொறுப்பு நிதி மூலம் நீர்நிலைகளை பாதுகாப்பும் பணிகளில் தொடர்ந்து பங்களித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் மூலம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளதாகவும், அதேபோன்று புதுச்சேரியிலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அடைப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை ஆய்வு செய்து நிர்மல் ராகவன் அறக்கட்டளை மற்றும் மார்டன் அறக்கட்டளை இணைந்து விரிவான நீர்நிலை மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். புதிதாக அமைந்துள்ள அரசில் அமைச்சர்களுக்கு விரைவில் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், அதன் பின்னர் மக்கள் நலத்திட்டங்களை மேலும் வேகமாக செயல்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்கள் மாற்று அரசியலை எதிர்பார்த்து வருவதாக குறிப்பிட்ட அவர், லட்சிய ஜனநாயக கட்சி இளைஞர்களை மையமாக கொண்டு தனது அமைப்பு பணிகளை விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பிறகு மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சினைகளை தொடர்ந்து எழுப்பி மக்களுக்கு தேவையான தகவல்களை வெளிப்படையாக வழங்குவோம் என்றும் உறுதியளித்தார். டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக சிஎஸ்ஆர் மூலிமா நாங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இந்த குளத்தை மெயின் என்ன, இங்கே இருக்கிற மக்களுக்கு விவசாயத்துக்கும் அது போக நீர் வளம் கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இங்கே இருக்க 14 கிராமங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி
ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச உதவி சிஎஸ்ஆரில் வந்து நாங்கள் ஒரு குறித்த தொகை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது போக இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம புதுச்சேரிக்கு நிமல் ராகவன் கூட நாங்கள் கலந்து இப்போ நாங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் 54 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நாங்கள் வந்து தூர்வாரி அந்த நீர் நிலைகள்லாம் 2000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் வந்து கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ அதே மாதிரி அதில் வந்து 5 லட்சம் மக்கள் பயன்படுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து புதுச்சேரி ஃபுல்லாகவே வந்து நிறைய நீர்நிலைகள் வந்து பிளாக் ஆகிருக்கு, நிறைய ஆக்கிரமிப்பு இருக்குது, அது போக நிறைய குப்பைகள் இந்த மாதிரி வந்து அடைச்சிருக்கு. இது மாதிரி மண்ணெலாம் தேங்கி அதோட பாதைகள்லாம் நீர்நிலையோட பாதைகள் வந்து பிளாக் ஆகிருக்கனால அதெல்லாம் சுத்தப்படுத்தணும்னா நம்ம இருக்கிற குளங்கள் குட்டைகள் எல்லாமே நீர் வந்து தேங்கி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மெயினாக அந்த பிளாஸ்டிக்ஸு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கனால அது போக மரங்கள் செடிகள்லாம் வந்து வளர்ந்து அது அந்த பாதையை மறைச்சிருக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து ப்ராப்பர் ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்சோடனே நம்ம ராம்நாட்டில் எப்படி 5 லட்சம் மக்கள் வந்து இதனால் பயன்பட்டாங்களோ அதே மாதிரி புதுச்சேரி முழுக்கவே வந்து இந்த நீர்நிலைகள்லாம் ஆராய்ஞ்சு நிமல் ராகவன் அவங்களோட ஃபவுண்டேஷனும் மாடல் சார்ட்டர் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்தோடனே கண்டிப்பாக நம்ம தண்ணி பிரச்சனை வந்து கண்டிப்பாக பூர்ணமாக தீரணும். ஏன்னா இங்கே மழை நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம மழைனால நமக்கு தண்ணினால் பிரச்சனை தான் வருது. அந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் மக்கள் நல்ல குடிநீரும் வழங்குறது தான் எங்களோட பிளான். சிலம்பு செல்வர் டாக்டர் மாப்போ சிவஞானம் 121வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள கிராமணியார் சபை சார்பில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் இளம்பூரணம் கிராமணியார் தலைமை தாங்கினார். இதில் ஜெகஜோதி தங்கராஜ், அப்பாதுரை, இளங்கோவன், திருஞானம், அருணாச்சலம், ஆறுமுகம், சண்முகம், ராஜி, அன்பு செல்வம், முருகன் உள்ளிட்ட கிராமணியார் சபை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். விழாவில் சிலம்பு செல்வர் டாக்டர் மாப்போ சிவஞானம் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவரது தமிழ் பணி, சமூக தொண்டு மற்றும் வரலாற்று சேவைகள் நினைவு கூறப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் அவரது கொள்கைகளையும் தமிழ் பற்றையும் பின்பற்ற உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகம் சார்பில் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா தொடக்க விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழியர் புல துறை தலைவர் ரவிக்குமார் வரவேற்புரையாற்றினார். கண்ணதாசன் இலக்கிய கழக தலைவர் தேவதாசு நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை வகித்து பேசுகையில், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கண்ணதாசனின் வரிகள் அவருக்கே மிகவும் பொருந்தும். அதனால்தான் அவர் காலத்தை வென்ற மகாகவிஞராக திகழ்கிறார். கண்ணதாசனின் அனைத்து படைப்புகளையும் இன்றைய தலைமுறை மாணவர்கள் தேடி படிக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழக முன்னாள் மேலாண்மை இயக்குநர் சகாயராஜா லூத் பேசுகையில், ஷேக்ஸ்பியரின் படைப்புகளில் வெளிப்படும் தத்துவ ஞானம், நகைச்சுவை, மனித உள்ளுணர்வுகள் அனைத்தும் கண்ணதாசனின் பாடல்களிலும் வெளிப்படுகின்றன என்று குறிப்பிட்டார். விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் யுகபாரதிக்கு கண்ணதாசன் விருதை துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வழங்கி கௌரவித்தார். விருதை பெற்று பேசிய யுகபாரதி, தமிழ் திரை இசை உலகில் கண்ணதாசன் என்றும் நிலைத்திருக்கும் மகத்தான கவிஞர் என்றும் அவரது கவித்திறன் தமக்கு சந்தங்களுக்கு ஏற்ற பாடல்கள் எழுத பெருமூக்கமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீவித்யா, கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு, செயலாளர் அருள் செல்வம், பொருளாளர் வீரட்டீஸ்வரன், கழக உறுப்பினர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மொகரம் பண்டிகையை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள ஆஷிரா பள்ளிவாசலில் இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்கும் ஆஷிரா மாத வருடப்பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பள்ளிவாசலில் சிறப்பு திருக்குரான் ஓதப்பட்டு இறை வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து மொகலது ஓதப்பட்டு இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜமாத்தார்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நாட்டின் நலன், சமூக ஒற்றுமை மற்றும் உலக அமைதிக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆஷிரா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் புதுவை சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஊதிய உயர்வு கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது.
பிஆர்டிசி சார்பில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வழித்தடங்களில் இயக்கப்பட்டு தினமும் பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று பல மாதங்களாக நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த அவர்கள் பேருந்துகளை இயக்க மறுத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பல மின்சார பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டதால் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வழித்தடங்களில் பயணித்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போராட்டம் தொடர்பாக போக்குவரத்து கழக நிர்வாகம் மற்றும் தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை ஊதியம் வழங்கும் வரை போராடுவோம். அடிப்படை ஊதியம் வழங்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். மத்திய அரசு நிர்ணயித்த ஊதியத்தை உடனே வழங்கு. வஞ்சிக்காதே 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 ஓட்டுநர்களை வஞ்சிக்காதே. போராடுவோம் 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 கொடுத்தோம். அடிப்படை ஊதியம் வழங்கும் வரை போராடுவோம். அடிப்படை ஊதியம் வழங்கும் வரை போராடுவோம். கொடுத்திடு கொடுத்திடு. மத்திய அரசு அறிவித்த ஊதியத்தை கொடுத்திடு. புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு இதுவரை துறைகள் ஒதுக்கப்படாததால் அரசியல் மற்றும் நிர்வாக முடக்கம் நீடித்து வருவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 51 நாட்கள் கடந்தும் 2026 மே 13 அன்று பதவியேற்ற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கும் ஜூன் 17 அன்று பதவியேற்ற கூடுதல் அமைச்சர்களுக்கும் இதுவரை எந்த துறையும் ஒதுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். துறைகள் இல்லாத அமைச்சரவை என்பது செயல்படும் அரசாக இருக்க முடியாது என்றும் அனைத்து துறைகளையும் முதலமைச்சர் ஒருவரையே வைத்திருப்பது கூட்ட அமைச்சரவை பொறுப்பு என்ற அரசியல் சாசன கொள்கைக்கு முரணானது என்றும் அவர் கூறியுள்ளார். இலாகா ஒதுக்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் இரட்டை என்ஜின் அரசு இன்று இரட்டை முடக்க அரசாக மாறியுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அமைச்சர்களுக்கு ஏன் இதுவரை துறைகள் ஒதுக்கப்படவில்லை, அதற்கான காரணம் என்ன என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் உடனடியாக அனைத்து அமைச்சர்களுக்கும் துறைகளை ஒதுக்கி முழுமையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மரக்காணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கர்ப்பமான சம்பவம் தொடர்பாக 63 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் வயிற்று வலியால் அவதிப்பட்ட நிலையில் பெற்றோர் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வடகோடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் மாணவியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் அதன் விளைவாக மாணவி கர்ப்பமடைந்ததாகவும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த அவரை மரக்காணம் அருகே சவுக்குத்தோப்பில் பதுங்கியிருந்த போது கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான தாமிர பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்நிறுவனத்தின் மேலாளர் அரவிந்தன் சில நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்த போது அங்கிருந்த தாமிர பொருட்கள் மாயமாகி இருப்பதை கண்டறிந்தார். திருடுபோன பொருட்களின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர்கள் சிலர் நிறுவனத்திற்குள் நுழைந்து தாமிர கம்பிகளை திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து அரவிந்தன் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.